வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட காமனாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேவா? அதாவது ப்ரோ நான் உங்கள்ட்ட வந்து டிக்கெட் வாங்குறேன். என்னை வந்து ப்ரைஸ் அடிக்குமா அடிக்காதா? ஒருவேளை என்ன ப்ரைஸ் அடிச்ச அப்படின்னா எனக்கு நீங்கள் எப்படி தருவீங்க? ஒருவேளை நீங்கள் என்ன ஏமாத்திட்டீங்கன்னா, இப்போ உள்ள பல டவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் இது வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு மெயினான காரணம் நிறைய பேர் நிறைய பேர்ட்ட ஏமாந்துருக்காங்க. ஓகேவா? அது எப்படி இவங்க வந்து ஏமாந்துருக்கலாம்? அதே மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? இப்போ உள்ள பல விஷயத்த இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது வாங்குவாங்க அப்படின்னா அவங்களும் மொத்தம் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ஏமாந்துருப்பாங்க தெரியுமா? எப்படி இவங்க வந்து ஏமாந்துருப்பாங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு மெயினான ரீசன் ஒன்று, நம்ம ப்ளே ஸ்டோர் உள்ள போனாலே நிறைய ஆப் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே போதும். அதை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அந்த ஆப்ஸில் ஏதாவது ஒரு ஆப்பை பார்த்தா டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட்டே கொடுத்து டிக்கெட் ஏமாத்தினா வாங்கிடுவாங்க. ஓகேவா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்போ நீங்கள் ஒரு நம்பரை வந்து வாங்குவீங்க. ஓகேவா? அந்த நம்பர் வந்து உங்களுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நம்பரை இன்னும் பல பேருக்கு இதே மாதிரி பார்த்தா வித்துட்ருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் ஒரு செட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து 12 டிக்கெட் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தா கொஞ்சம் நம்பர் தான் இருக்கும். ஆனால் ஒரே சீரிஸில் ஒரே நம்பரில் உள்ள டிக்கெட்டை பார்த்தினா இன்னும் பல பேர் பார்த்தா வைப்பாங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பார்த்தா கொடுத்து நீங்கள் அதை வந்து வாங்கிறீங்க. உங்களை பொறுத்த நீங்கள் அந்த டிக்கெட்டை வந்து வாங்கிட்டீங்க. ஆனால் அந்த ஆப்காரன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் பல பேருக்கு அதே நம்பரை பார்த்தா வைப்பான். ஓகேவா? அப்போ ப்ரைஸ் அடிக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்கு, அப்போ எனக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. ஆனால் அவன் வித்துறதை பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் வித்துருக்கான். ஓகேவா? அப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துடுவான். ஓகே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து இதை வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் அவன் யாருன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே, ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் பார்த்தா நீங்கள் போவீங்க, அந்த ஆப்பு பேர் மட்டும் தான் தெரியும். ஆனால் அதுக்கு வந்து ஓனர் யார் அப்படின்ற விஷயம் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே, அதனால தான் இங்கே பல பேர் பார்த்தீங்கன்னா ஏமாறுறாங்க. ஓகே, இதுதான் பேசிக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பு. ஓகே, நீங்கள் டிக்கெட் வாங்குறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் வந்து வாங்கலாம். ஓகேவா? அது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். இல்லை உங்களால் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக போக முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை போய் அவங்கள்ட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி அது மூலமாக நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பேசலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரல. அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம், நீங்கள் ஒரு ஆப்பில் வாங்குனீங்கன்னா அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதுவே வந்து ஒரு கடைக்காரர்கிட்ட வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக பார்த்து அவங்களை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு வேளை உங்களை வந்து அவங்க ஏமாற்ற நினச்சாலும் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் எல்லா வீடியோலையும் பார்த்து அவங்க வந்து லொக்கேஷன் போட தான் செய்வாங்க. அப்போ அந்த லொக்கேஷனை பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதில் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எப்போவுமே டிக்கெட் வாங்கும்போது இந்த மாதிரி பட்ட தப்பெல்லாம் பண்ணாதுங்க. இது வந்து பல பேர் பண்ணி நம்மளே பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க. இன்னும் நம்மளோட கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து ப்ரோ ஆப் சொல்லுங்கள், நல்ல ஒரு ஆப் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து இன்னுமே நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதனால் இதை மாதிரி பட்ட தப்பெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாதுங்க. நீங்களும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பற்றின ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பற்றின இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவேர்னஸ் ஆவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பற்றின ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.